இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஒரு வேலைக்காரி கூட நிலைக்க மாட்டேங்கிறா. வரவங்களுக்குலாம் என்ன ஆகுதோன்னு தெரியல. இவளோட சேர்ந்தா 5வது வேலைக்காரி. அவளும் வேலையை விட்டுட்டு போயிட்டா. வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? நீயே சொல்லு. எல்லாரும் தரதை விட அதிகமா கொடுக்க கூட தயாரா இருக்க. அப்படி இருந்து கிடைக்கல, எங்க போய் தேடுறதா? ஆபீஸ் பியூன் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். வேலைக்காரி கிடைக்கிற வரைக்கும் நீ என்ன பண்றனா அன்பெய்டு லீவ் எடுத்துக்கோ. இதான் ஒரே வழி. ஒரு வாரமா அன்பெய்டு லீவ்ல தான் இருக்கேன். அதுக்கு டாலி தான் காரணம். அவளை நான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. அவளை பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வீட்ல இருந்து தானே ஆகணும். மத்த வேலையெல்லாம் லீவ் போடாம கூட செஞ்சுக்கலாம். இப்படியே போயிட்டு இருந்தா பேங்க்ல இருந்து என்ன வெளியில அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் நீங்க உங்களுக்கு எதை பத்தி அக்கறையே இல்ல. நீங்க என்னடானா ஆபீஸ் போயிடுவீங்க. அவளை பாத்துக்க வேண்டியது நான் தானே. அப்ப முன்ன மாதிரி பார்ட் டைம் வேலைக்காரி வெச்சுக்க வேண்டியதானே? முன்ன இருந்த கதை வேற. இப்போதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அதோட என்னோட பிரான்ச் ரொம்ப தூரம்னு உனக்கே நல்லா தெரியும். நான் என்ன பண்றதுன்னு நீயே சொல்லு. உன்னோட அக்கா கிட்ட கூட கொஞ்ச நாளைக்கு டாலியை உங்க கூட வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா முகத்துல அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கேட்டா என் குழந்தைகளுக்கு எக்ஸாம், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்னு சொல்றாங்க. இப்ப நீதான் ஏதாவது செய்யணும். டாலி எங்க இருக்க? டாலி, டாலி, வா வந்து டிஃபன் சாப்பிடு. டாலி, அங்க என்ன பண்ற? இங்க வா. டிஃபன் சாப்பிட்டியா? வா வா, அண்ணன் கூட உட்காந்து டிஃபன் சாப்பிடலாம். வா. இல்ல இல்ல, பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என்கிட்ட வாமா. அண்ணி உன்னை கண்டிப்பா திட்டமாட்டா. வா. ஏ டாலி, வா வா வா, உட்காரு. வா உட்காரு. நீ இன்னுமா டிஃபன் சாப்பிடல? இல்ல அண்ணி. பரவாயில்ல, அண்ணன் உனக்கு டிஃபன் கொடுக்குறேன். ஏ, இத டாலி சாப்பிட்டா ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவா. அப்படிதானே? இந்தா. அட, இது வேண்டாமா? ஃப்ரூட் சாப்பிடுறியம்மா? அண்ணா, சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரியா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நீயும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நான் டாலிக்கு எவ்வளவு சம்ஸ் கொடுத்தனோ அது சாயங்காலத்துக்குள்ள டாலி ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். எல்லாத்தையும் இல்ல, only 1 2 3 5 முடிச்சிடுறேன். எஸ். ஓகே, டன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஆனா அதுக்கு முன்னாடி டாலி இப்ப டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாகணும். சரியா? சாயங்காலம் பாப்போம். பாய். டாலி, சாப்பாடு எல்லாத்தையும் கொட்டிட்டியா? இந்த பொண்ணால ஒழுங்கா சாப்பிட கூட முடியல. எதுக்குடி இப்படி தொல்லை பண்ணிட்டே இருக்க? எனக்கு இருக்கிறது 2 கை. நான் என்னதான் பண்றது? எந்திரி, எந்திரிச்சு இங்க இருந்து போயிடு. டாலி, போங்கறல்ல. இங்க வா. வா வா வா, இங்க வா. உட்கார். டாலி, என்னாச்சு? பரவாயில்ல, விடு. உன் அண்ணன் இருக்கன்ல, டென்ஷன் ஆகாத. எல்லாம் சரியாயிடும். நான் பாக்குறேன், இருங்க. சுஜாதா மேடம், நீங்க தானே? ஆமா, நான் தான் சுஜாதா. அப்புறம் அவர் என் ஹஸ்பண்ட் ஹர்ஷ். மேடம், என் பேரு ரூனா, ரூனா சர்மா. ஸ்பெஷல் குழந்தைங்களோட ஆசிரமம் இருக்கே, அனாத ஆசிரமம், அங்கிருந்து தான் வந்திருக்கேன். கிஷோர் சார் தான் என்கிட்ட உங்களுக்கு ஆள் வேணும்னு சொன்னாரு. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. உன் பேர் என்ன?
பேர் என்னன்னு கேக்குறேன்ல. டாலி. டாலியா? நீ அப்படியே உன் பேர் மாதிரி அழகா இருக்க. டால் மாதிரி கியூட்டா ஸ்வீட்டா இருக்க. நீ எங்கேயாவது ட்ரைனிங் எடுத்திருக்கியா? அது மேடம், எங்க எல்லாருக்கும் ஆசிரமத்திலேயே எங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லி தருவாங்க. டாலி சாதாரண குழந்தைங்க மாதிரி இல்ல இல்லையா? சோ இவங்கள வேற மாதிரி பேசி நல்லபடியா பாத்துக்கணும். நாங்களும் வித்தியாசமா இவங்களுக்கு சொல்லி தருவோம். இத பாருங்க மேடம், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. நான் டாலி பேபிய ரொம்ப நல்லா பாத்துப்பேன். இவ கூட நான் விளையாடுவேன், இவளுக்கு ஊட்டி விடுவேன். மேம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அக்கா, இனிமே நீங்க என் கூட தான் இருப்பீங்களா? என்னோட விளையாடுவீங்களா? நாம விளையாடலாம், அப்புறம் ரொம்ப ஜாலியா இருக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட் ஆவீங்களா? இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் பக்கா ஃப்ரெண்ட்ஸ். ப்ராமிஸ்? அக்கா, வாங்க வாங்க, நான் உங்களுக்கு என்னோட ரூமை காட்டுறேன். வா 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 வாங்க. ஏய் டால், இரு வர போறமா. இவளுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் மத்த டீடைல்ஸ் எல்லாம் வாங்காம எப்படி தங்க வைக்கிறது? என்ன இது? அட, அவ இங்கே தானே இருக்க போறா, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். நீ டென்ஷன் ஆகாத. ஃபோன். ஹலோ. எஸ் சார். ஆமா, பட்ஜெட் லிஸ்ட்டை நான் செக் பண்ணிட்டேன். 1 மினிட்ல சென்ட் பண்ணிடுறேன். யா ஷோர் சார். சுஜாதா, எல்லா போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிக்க. நான் ஏற்கனவே சமைச்சு வச்சுட்டேன். மீதி இருக்க டிஃபனை நான் கிச்சன்ல வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டுக்க. டாலி 12:30 மணிக்கு தான் சாப்பிடுவா. அதுக்கப்புறம் 2-3 மணி நேரம் அவ தூங்கிடுவா. அப்புறம் சாயங்காலம் அவ சாக்லேட்டையும் பாலையும் தான் குடிப்பா. சாக்லேட் கிச்சன்ல இருக்கு, அப்புறம் பால் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. மறக்காம அவளுக்கு கொடு. அப்புறம் ஈவினிங்ல அவ டெரஸ்லயோ இல்ல காம்பவுண்ட் கிட்டே விளையாடிக்கிட்டு இருப்பா. அவளை தனியா மட்டும் விட்டுடாத, எப்பவும் அவ கூடயே இருக்கணும். அவளை விட்டு நீ எங்கேயும் போயிடாத. என்ன புரிஞ்சுதா? மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி. இங்க என்ன கலர் அடிப்ப? சீக்கிரம் ஆகட்டும். இந்த கலர். குட். சீக்கிரம் கலர் பண்ணு, நிறைய வேலை இருக்கு. ஓ, நீங்க தான் டாலியை பாத்துக்க வந்திருக்கீங்களா? ஆமா மேடம். உங்க வேலையை நீங்க கரெக்டா செய்யணும். டாலியை பாத்துக்க வேண்டியது ரொம்ப பொறுப்பான வேலை, உங்களுக்கு தெரியும்ல. இவளை புரிஞ்சுக்கிட்டா போதும். டாலிக்கு 19 வயசு ஆயிருக்கலாம். இவ மூளை 8 வயசு குழந்தை மாதிரி தான். ஆனா இவளை முட்டாள்னு மட்டும் தப்பி தவறி நினைக்காதீங்க. எவ்வளவு மெச்சூர்டா டிராயிங் பண்றா பாருங்க. இது உண்மையிலே பயங்கரமான பெயிண்டிங்கா இருக்கு. டாலி பேபி பிரமாதம். டாலியை பொறுத்த வரைக்கும் டிராயிங் அவ நினைக்கிறத சொல்றதுக்கு ஒரு வழி. எதை அவளால சொல்ல முடியலையோ அத படத்துல வரைஞ்சு காட்டிடுவா. வாவ் டாலி, எக்ஸலென்ட், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு இது போதும், சரியா? நீதா ஆண்டி, நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, நீங்க என்ன ஃபேருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க நம்ம எல்லா ரைட்ஸ்க்கும் போலான்னு சொன்னீங்கல்ல. ஜாயின் வீல், மேஜிக் கோயில் அவுட், டோரா, அப்புறம் கண்டிப்பா போலாமா? ரைடும் போலாம், செம ஜாலியா கொண்டாடலாம். ஆனா இன்னைக்கு இல்ல, நிறைய வேலை இருக்கு. அப்ப எப்ப போறது? அத நான் அப்புறமா சொல்றேன், நீ ரெடியா இருக்கணும். நான் போய் யாருன்னு பாக்குறேன். டாலி, அவ உள்ள இருக்கா? I'll just. ஹாய் மாம். ஹாய் டாலி, கண்ணை மூடு. எதுக்கு யஷ், என்னாச்சு? டாலி, நான் தான் சொல்றேன்ல, கண்ணை மூடு. சரி. Here we go. இவ்ளோ பெரிய சாக்லேட் பாக்ஸா? இது உனக்கு மட்டும்தான்.
ஐ நோ இட். நிதா ஆண்டி, நம்ம ஃபேருக்கு போவோம்ல, அப்போ யஷையும் கூட்டிட்டு போயிடலாம், சரியா? இல்ல, யஷ கூட்டிட்டு போக வேண்டாம். யஷ கூட்டிட்டு போக வேணாவா? ஓ, இங்க பாரு டாலி, வருத்தமா இருக்கா? யஷ் உனக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா கூட்டிட்டு போலாம். ஓகே, ஹாப்பி? சரி யஷ், நீயும் ரெடியா இருன? நம்ம ஃபேருக்கு போலாம். ஓகே ஓகே. ஆனா இப்போ இல்ல, எனக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் நீயும் படிக்கணும், சரியா? வாழுத்தனம் பண்ணக்கூடாது. சரி, நான் கிளம்புறேன். வாங்க மம்மி. ஓகேம்மா, பாய். பாய் பாய். குட் மார்னிங் யஷ். குட் மார்னிங் டாலி. நீ மேல வா, நான் டிராயிங் வரைஞ்சிருக்கேன். எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. ஈவினிங் மீட் பண்ணலாம், ஓகே? பாய். உனக்கு ரொம்ப பிடிக்குமா யஷ்? உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? என்ன ராணி, என்ன மறந்துட்ட போல? 15 நாளா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. புது வீடு கிடைச்சதும் அங்கேயே செட்டில் ஆயிட்டியா என்ன? இங்க பார், நான் வரேன், ஜாதகத்தை ரெடி பண்ணு. இல்லன்னு வச்சுக்கோ. என்ன டைமிங் ராணி, உண்மையிலேயே அட்டகாசமா இருக்க. இங்க பாருடா, இங்க இருக்கிறதுனால நீ பாட்டுக்கு மகாராணி மாதிரி இந்த வீட்டுல கணக்கு வழக்க பார்த்துட்டு இருக்க போல. கண்ணத்தை படுற தக்காளி பழம் மாதிரி தல தலன். ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்க முயற்சி பண்ணாத. அமைதியா அங்க போய் உட்காரு. நீ எதுக்காக இங்க வந்தியோ அதை கொண்டு வர. நீ என்ன பண்ற? சத்தியமா இவ செம்மையா இருக்கா. தங்க முட்டையிடுற வாத்து. வாய மூடு. தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்காத. இதை வாங்கிக்கோ, உன்னுடைய பணத்தை. பிரமாதம் ரூனா ராணி, நீ பறக்கிற பறவையோட சிறகையே என்றவ. வெண்ணெய் அழகா கத்தியில சொருகிற மாதிரி நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. இவ்வளவு நம்ம கேத்தி மேடம் கிட்ட கூட்டு போலாம். நீ என்ன சொல்ற? இல்ல, முதல்ல நான் வீட்டுல இருக்கவங்க மனசுல இடம் பிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கீர்த்தி மேடம்க்கு இவ தரிசனத்தை காட்டுறேன். அப்போ ஏன் நிலைமை என்ன ஆகுறது? டாலி, டாலி, இது உனக்கு. தேங்க்ஸ் யஷ். இட்ஸ் ஓகே. நான் டிராயிங் வரைஞ்சிருக்கேன். ஓ அப்படியா? அப்புறம் இதையும் நான் தான் வரைஞ்சேன். இதை நீயா வரைஞ்ச? இது ஏன் போட்டோ ஆச்சு? எக்ஸாக்ட்லி என்ன மாதிரியே இருக்கு. வாவ் டாலி, நீ செம்ம டேலண்டட். சரி, இப்போ நான் உனக்கு ஒரு ஜோக் சொல்லவா? சரியா? ஒரு யானை இருந்தது, அதோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு எறும்பு இருந்தது. அந்த எறும்பு அந்த யானையை பார்த்து, நான் உன்னை விட ரொம்ப பெருசு, ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுச்சு. ஆனா யானை ரொம்ப பெருசு இல்ல, ஆனா எறும்பு சின்னதால இருக்கும். எக்ஸாக்ட்லி, யானையும் அப்படிதான் சொல்லுச்சு. எறும்பு உடனே நான் உன்னோட பவர்ஃபுல்லா இல்லாம இருந்தா, பெருசா இல்லாம இருந்தா, உன் தலை மேல உட்காந்து எப்படி ஆட முடியும்னு கேட்டுச்சு.
மேடம், ஆ நீங்க ஆபீஸ் முடிஞ்சதும் உங்க ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறீங்கல்ல, ஆமா. அதுக்கு இந்த சாரியை கட்டிக்கோங்க. நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. ரியலி உன்னோட சாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மேடம், நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு, என்ன விஷயம்? டாலி, டிவில கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கு, நீ போய் பாரு. இத நான் சொல்லக்கூடாதுதான், இது உங்க வீட்டு பிரச்சனை. அட, என்ன விஷயம் சொல்லுமா? யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மேடம், நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, யாரும் எதுவும் சொல்லல. ஆனா அந்த யஷ் இருக்கான்ல, அவன் நம்ம நெய்பரோட பிள்ளை. அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் தானே அடிக்கடி வீட்டுக்கு வரான் டாலி பேபியை பார்க்கறதுக்கு. நம்ம டாலி பேபி இப்போ ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டா. அப்புறம் தனியா வயசு பொண்ணும் வயசு பையனும் நீங்களும் நாள் முழுக்க வீட்டில் இருக்கிறது இல்ல. ஏதாவது ஏட குடமாயிடுச்சுன்னா, இங்க பாருங்க, என் மனசுல ஏதோ தோணுச்சு, அதனால தான் உடனே சொல்லிட்டேன். உங்களுக்கு சரின்னு படுறது செய்யுங்க. அது வந்து டாலி பேபிக்கு நான் அடுப்புல பால் வச்சிருக்கேன். நான் போறேன் மேடம். இது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. ஏன் மூளைக்கு ஏன் இந்த விஷயம் எட்டல? ரியலி ரூனா ரொம்பவே பொறுப்பான ஆளுதான். டாலி பேபி, உனக்கும் இந்த மாதிரி ஹீரோயின் ஆகணுமா? ஆமாக்கா, எனக்கும் இந்த மாதிரி அழகா இருக்கணும். ஆனா எப்படி? அதுக்கு நீ சூப்பரா பெரியவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், பெரியவங்க மாதிரி மேக்கப், பெரியவங்க மாதிரியே நடக்கணும், உன்னுடைய அண்ணி செய்யற மாதிரி அப்படியே பண்ணணும். அதுக்கப்புறம் யஷுக்கு ஒன்ன பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்ப எப்படி இருக்க தெரியுமா? ரொம்ப அழகா இருக்க. பிங்க் தான் உன்னோட ஃபேவரட் கலர் இல்ல? ஆட, பேல்பூரி. பேல்பூரி சாப்பிடலாமா? அட ரூனா, நீ என்ன இந்த பக்கம்? அது வந்து நான் டாலி பேபிக்கு பேல்பூரி வாங்கி தர வந்தேன். டாலி பேபிக்கு பேல்பூரி ரொம்ப பிடிக்கும்ல. அப்படியா? டாலி பேபிக்கு பேல்பூரி தான் பிடிக்குமா? எனக்கு போட்டோ எடுக்கிறது தான் பிடிக்கும். டாலி பேபி, உன்னை நான் போட்டோ எடுக்கவா? எனக்கு போனை கொடு, நானும் போட்டோ எடுத்துக்கிறேன். கொடு இங்க. போனை கொடு, போனை கொடு. பொரியெல்லாம் நமத்து போயிடும்ல. நாம இத சாப்பிட தானே வந்தோம். சாப்பிடு சாப்பிடு. ஏ ராணி, உண்மையாவே இவ தங்க கிளிதான். இவளை கண்டிப்பா கேத்தி மேடம் கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணும். இங்க உக்காந்து தண்டத்துக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அபுதாபி சேட்டுக்கு ஒரு அழகான பொண்ணு தேவை. ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? இங்க வெட்டியா உக்காந்துட்டு தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம், நான் ஒன்னும் சும்மாலாம் இல்ல. ஒரு தங்க கிளி மாட்டி இருக்கு, கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளவுதான். எப்ப பாரு டைம் ஆகும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னா எவ்வளவு டைம் கொடுக்கறதே? இங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் தலை மேல வந்து உட்காந்துருக்காங்க. ஆனா நீ டைம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த
உன் ஆளுக்கு போனை பண்ணி சீக்கிரம் செய்ய சொல்லு. ஹலோ, நீ எவ்வளவு டைம் எடுத்துப்ப? கேத்தி மேடம் கிட்ட வேஸ்ட் பண்ண டைம் இல்ல. டாலியை சீக்கிரம் ரெடி பண்ணு. சீக்கிரம்னா சீக்கிரம். என்ன புரிஞ்சுதா? டாலி பேபி, போனு போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல இன்னும் என்னென்ன இருக்கு அக்கா? இரு நான் காட்டுறேன் கூட. இங்க பாரு, இதோ இந்த பிடி. அக்கா, இந்த அண்ணன் ட்ரெஸ்ஸே போடல. இவங்க பெரிய ஆளுங்க மாதிரி காதலிக்கிறாங்க. பெரியவங்க இப்படிதான் காதலிப்பாங்க. இத பார்த்து நீயும் கத்துக்கோ. இப்படியா பெரியவங்களா காதலிப்பாங்க? சரி, அப்போ நான் பெரியவளானதும் அப்போ நான் கூட இந்த மாதிரி காதலிக்கிறேன். மேடம் இந்தாங்க. ரூனா, இன்னைக்கு நான் வர லேட் ஆகும். நானும் உன்னோட சாரும் இன்னைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போறோம். நீ டாலிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவளை பாத்துக்க என்ன? அப்புறம் யாருன்னு தெரியாம கதவை திறக்காத என்ன? அப்புறம் முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தா கதவை திறக்காத என்ன? வெளியிலேயே பேசி அனுப்பிடு, சரியா? எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். இன்னைக்கு சுஜாதா வீட்ல இல்ல, ராத்திரி லேட்டா வருவாங்க. அதனால நீ வேலைய செய்யறீங்களா இல்ல நீயும் முன்னாவும் டைம் கேட்டுட்டே இருப்பீங்களா? இப்ப என்கிட்ட டைமே இல்ல. எதை வேணாலும் செய்யி, யாரை எப்படி சமாளிக்கணுமோ சமாளி. சரியா 2 மணிக்கு என் கஸ்டமர் வந்துருவான். பாரு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்க கூடாது. அப்புறம் பேமெண்ட்டை முன்னாடியே வாங்கிக்க. மத்த வேலையெல்லாம் அப்புறமா செய்யி. நான் டாலிக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். டாலி வீட்ல இருக்காளா? டாலி, ஒரு நிமிஷம் நில்லு. அவளால இப்ப உன்னை பார்க்க முடியாது. அவ படிச்சிட்டு இருக்கா. 4 நாள் கழிச்சு அவளுக்கு எக்ஸாம் இருக்கு. அதனால இப்ப நீ அவளை தொல்லை பண்ணாத, சரியா? இந்த கிஃப்ட நான் அவகிட்ட கொடுத்துடுறேன். கூட நான் கொடுத்துடுறேன். இல்ல, நான் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன். டாலி, உன்னால 2 நிமிஷம் இல்ல, 2 செகண்ட் கூட அவளை பார்க்க விட முடியாது. சொல்றத புரிஞ்சுக்கோ. அவ படிக்கிறா. இத நான் வாங்கிக்கிறேன், நான் கொடுத்துடுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. போ போ, நீ போ, நான் கொடுத்துடுறேன். போ. டாலிக்கு இந்த கிஃப்ட் நான் என்னைக்கும் தர மாட்டேன். பெருசா கிஃப்ட் கொடுக்க வந்துட்டான். அவளுக்கு வேற கிஃப்ட நான் தர போறேன். Five by 162 இதானே? இந்த வீடு தாங்க, வாங்க. டாலி, டாலி, உன்னை பார்க்க யார் வந்திருக்கா பாரு. டாலி, டாலி வரா. வா வா வா. இவதான் டாலி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். உன் பேரு ரொம்ப அழகா இருக்கு டாலி. நீயும் டால் மாதிரி தான் இருக்க. நீ என்ன பண்ற டாலி? படிக்கிறேன், அப்புறம் டிராயிங். குட் குட். யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ்? பாய் ஃப்ரெண்ட்? ஒண்ணல கொஞ்சம் பின்னாடி திரும்பு.
உங்ககிட்ட சொன்ன மாதிரியே இவ இருக்கல்ல, இது வரைக்கும் தொடாத ஃப்ரெஷ் பீஸ். ஆனா அதுக்கு முன்னாடி பணம். டாலி பேபி, இந்த அங்கிள் உன்னோட ஃப்ரெண்டாக வந்திருக்காரு. உனக்கு புது புது கேம் சொல்லி தருவாரு, நிறைய கிஃப்ட்ஸும் தருவாரு. நீ இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பல்ல? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். பீஸானா உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே? பிடிக்கும். ஆனா இந்த பீஸாவை நம்ம சாயங்காலம் சாப்பிடலாம். நீ இப்பதானே சாப்பாடு சாப்பிட்ட, அதனால இப்போதைக்கு நீ இந்த கூல் ட்ரிங்க்ஸ குடி குடி. சீக்கிரமா குடிச்சிரு, அப்பதான் உனக்கு புது புது கேம் சொல்லி தருவேன். பெரியவங்க விளையாட்டு நீ கத்துக்கவே இல்ல. குடி குடி, சீக்கிரம் சீக்கிரம் குடி. இப்போ அங்கிளோட போ, அவர் கிஃப்டும் தருவாரு. போ போ போ. என்ன விடுங்க. என்ன பண்றீங்க அங்கிள்? அங்கிள் என்ன விடுங்க. என்ன பண்றீங்க? கை எடுங்க அங்கிள். என்ன விட்டுருங்க. டாலி, இங்க பாரு, கதவை தர. டாலி, டாலி என்னம்மா, என்னாச்சு? வா இங்க வந்து உட்காரு. உட்காரு 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 உட்காரு. என்னாச்சு சொல்லு. அந்த அந்த அங்கிள் ரொம்ப கெட்டவருக்கா. இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாரு. எனக்கு பெரியவங்கள மாதிரி காதலிக்க வேணாம். பெரியவங்க காதலிச்சா ரொம்ப ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. ரொம்ப வலிக்குதா என் பேபிக்கு? பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சரியா? அதோட அந்த அங்கிள கெட்டவர்னு சொல்லக்கூடாது. அவர் உனக்கு பெரியவங்க மாதிரி காதலிக்க சொல்லி தராருல. நீ பெரியவங்க மாதிரி காதலிக்க கத்துக்கலனா நீ ஹீரோயினி மாதிரி எப்படி அழகா ஆக முடியும்? அப்புறம் யஷுக்கும் நீ ஹீரோயினி மாதிரி அழகா இருந்தா அவனுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல. என்ன? நிஜமாவா? நிஜமாதான். என் கையில என்ன இருக்கு? பீஸா. இதுல நிறைய சீஸ் இருக்கு. உனக்கு பீஸா பிடிக்கும்ல? வா சாப்பிடலாம், வா. டாலி இருக்காளா? என்ன எத்தனை முறை சொல்றது? அவளுக்கு எக்ஸாம் நடக்குது, இப்பெல்லாம் வராதப்பா. ஏன் இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க நீ? அது வந்து டாலிக்கு பீட்சா வாங்கி வந்திருக்கேன். ஏன் அவ கேட்டாலா என்ன? இல்லல்ல, அப்புறம் என்ன? கிளம்புறியா? நான் பார்க்கலாமா? டாலிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இப்போலாம் டெரஸில் கூட பார்க்க முடியல. வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் பார்க்கவும் விட மாட்டாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. டாலி எப்படி பார்க்கறது? எனக்கு இந்த கேம் எல்லாம் வேணாம். பெரியவங்க மாதிரி காதலிக்கவும் வேணாம். அந்த அங்கிள் இங்க இருந்து போக சொல்லு. அண்ணனும் அண்ணியும் வரட்டும். நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றாங்கன்னு பாரு.
நான் ஒன்னு சொல்லவா? நீ மட்டும் அவங்க கிட்ட எதையாவது சொன்ன, அவங்க உன்னை என்ன பண்ணுவாங்க தெரியும்ல? எல்லாரும் உன்னை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ எங்க போவ? நீ யாரும் இல்லாம தனி மரமா நிப்ப. அதுக்கப்புறம் எங்க தங்குவ? பிளாட்ஃபார்ம்லயா? எங்க சாப்பிடுவ? அதோட தெருவுல இருக்க நாய்ங்க இருக்கே, அது உன்னை கடிச்சிடும். அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகுறது? எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுவும் தனியா நடு ரோட்ல விட்டுருவாங்க. அதை யோசிச்சு பாத்தியா? டாலி, 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 இங்க என்ன பண்ற? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அட சொல்லுமா, என்னாச்சு? அவளுக்கு என்னாச்சு? கொஞ்ச நாளா ரொம்பவே அமைதியா இருக்கால. அவ தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? நீ ஏதாவது அவளை திட்டினியா? இல்லையே, நான் ஏன் திட்ட போறேன்? ஆக்சுவலி டாலி இப்ப பெரிய பொண்ணாயிட்டு இருக்கா. அதோட ஏஜ் ஆக ஆக பொண்ணுங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் ஆகும். அதனால தான் கொஞ்சம் குண்டாயிட்டான்னு நினைக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியாயிடும். டாலி, நாம இன்னைக்கு இதை பார்க்கலாம், சரியா? டாலி, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? என்னாச்சுமா? சுஜாதாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்பெல்லாம் ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்றாங்க. என்னாச்சு மாம்? நான் ஒரு வருஷமா டாலிக்கு டிராயிங் கத்து கொடுக்கறேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னைக்கு டாலிக்கு டிராயிங் கத்து கொடுக்க வேண்டாங்கிறாங்க. அதையும் அவங்க சொல்லல. அவளை பாத்துக்க வந்தவ ஃபோன் பண்ணி சொல்றா. ஒண்ணுமே புரியல. எனக்கும் இப்படிதான் மாம் நடந்தது. நான் டாலிக்கு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போனேன், சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போனேன். ஆனால் அவங்க கேர்டேக்கர் என்னை உள்ளே நுழைய விடல. வெளியே இருந்து எக்ஸாம் இருக்குன்னு சாக்கு சொல்லி அனுப்பிட்டாங்க. டாலியை பார்க்க வந்தவ சரியானவளா தோணல. நான் பார்த்த வரைக்கும் டாலியை பார்த்துக்கிறதுல அவ சரியானவளா தோணல. இப்படிப்பட்ட ஒருத்தி டாலி கூட இருக்கிறது ரொம்ப ரிஸ்கியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சுஜாதா அவளுக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி கொடுத்தா? ஆக்சுவலா டாலி இப்போல்லாம் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, தினமும் காலையில எனக்கு குட் மார்னிங் விஷ் பண்ண மாடிக்கு வருவா. தினமும் ஈவினிங் என் கூட விளையாடுவா. அவளோட டிராயிங்ஸை தினமும் என்கிட்ட ஷேர் பண்ணுவா. ஆனால் இப்போ பேசுறதே இல்லை. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கா. நான் சுஜாதாவை சீக்கிரம் பார்த்தே ஆகணும். தப்பா எதுவும் நடக்கிறதுக்கு முன்னால அவங்கள எச்சரிக்கணும்பா. ஆக்சுவலி யூ ஆர் ரைட். யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? ரூனா, 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 அந்த ஆள் யாரு? அந்த ஆள் இங்க எதுக்கு வந்தாரு? மேடம், அது வந்து அவரு என் சித்தப்பா பையன். அப்பப்ப என்ன பார்க்க வந்துட்டு போவாரு. அப்படியா? அப்புறம் டாலி எங்க? டாலி, டாலி, என்னாச்சு? இவ ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கா? டாலி, டாலி, இவளுக்கு என்னாச்சு? இவ ஏன் இப்படி ரியாக்ட் பண்றா? டாலி, 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 இவளுக்கு என்னாச்சு? அது மேடம், இவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 சிப்ஸ் பாக்கெட் சாப்பிட்டா. அதான் வயிறு கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நீ அவளை பாத்துக்கோ. நான் டாக்டருக்கு கால் பண்றேன். டாக்டருக்கா? மேம், அதெல்லாம் தேவையில்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டேன். அவ கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா. மேம், நீங்க ரொம்ப களைச்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல இஞ்சி டீ போட்டு கொண்டு வந்து தரேன். நீங்க ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. சரி. என்னது? அவ்வளோ கம்மியா? அது இவ்வளோ நல்ல பொண்ணுக்கா? அந்த கேடிஎம் ரொம்ப கம்மியா பணம் தராங்க. சரியில்லை. அட வரலட்சுமி, வேணான்னு சொல்லாத ராணி. நான் என் சைடுல இருந்து சரின்னு சொல்லிட்டேன். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல முன்னா. இங்க ஆபத்து எப்படி வரும்னே தெரியல. பத்தாததுக்கு இந்த டாலி
இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருப்பா. நான் நல்லா மாட்டியிருப்பேன். கடவுள் புண்ணியத்துல நான் தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு மேடம்க்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அது மட்டும் இல்லாம இந்த பைத்தியம் புள்ள தாச்சி ஆயிடுச்சு. வயிறு வெளியே வந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். முன்னா டைம் பாத்தீங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். என்ன அட நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்பதான் பணம் வரவே ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ உனக்கு புரிய மாட்டேங்குது. அவ புள்ள தாச்சி ஆயிட்டா. நானே அவளை செக் பண்ண. புள்ள தாச்சியா இருக்கா புரிஞ்சுக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. கேட்டி மேம் கிளைண்ட் கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டாங்க. அவர் அங்க வருவாரு. நீ தான் அதெல்லாம் பாத்துக்கணும். டாலி 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 இங்க பாரு இங்க பாரு. நான் சொல்றத கேளு. அந்த அங்கிள் வர போறாருல, வா. நான் யாரையும் பார்க்க விரும்பல. உனக்கு கண்ணு தெரியல எனக்கு எவ்வளவு வாந்தி வருதுன்னு. எல்லாம் உன்னாலதான். நீ சாப்பாடுல ஏதோ கலந்து கொடுத்துட்ட. அதனால தான் எனக்கு இப்படி எல்லாம். நீ போயிடு, நான் யாரையும் பார்க்க மாட்டேன். இல்ல 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 ஒரு நிமிஷம். இங்க பாரு இங்க பாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ரெடி ஆயிடு. அந்த அங்கிள் ரொம்ப நல்லவர். உனக்கு பீஸா வாங்கிட்டு வருவார்ல, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க. நான் உனக்கு லெமன் ஜூஸும் மருந்து கொண்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம். நான் யாரையும் பார்க்க மாட்டேன். டாலி நீ கெட்டவ, ரொம்ப கெட்டவ. நான் உன்னோட இருக்க மாட்டேன். இங்க பாரு. சாரி இங்க பாரு. ஐம் சாரி. நான் தோப்பு கண்ணை போட்டு மன்னிப்பு கேட்கிறேன். ஐம் சாரி. இங்க பாரு, காதை புடிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. மேடம் உன்னை பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, அதனால நீ என் பேச்சை கேட்கலன்னா எனக்கு கோவம் வந்துருது. கோவத்துலதான் உன்னை நான் அடிச்சிட்டேன். நான் நிஜமாவே உன்னை அடிச்சிருக்க கூடாது. ஐம் சாரி. ப்ளீஸ் ப்ளீஸ் இப்ப நான் சொல்றத கேளு. இந்த ட்ரெஸ் போட்டு வா ப்ளீஸ். ரெடி ஆயிடுமா என் தங்கம்ல? ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. நான் அன்னைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஹலோ ஐயோ டாலி 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 உனக்கு என்னாச்சு டாலி? டாலி என்னாச்சு? டாலி பேபி. டாலிக்கு என்னாச்சுன்னு பாருங்க. டாலி கண்ணை தர. டாலி என்ன பாரு. டாலி இவன் தான் கொண்டுட்டான். இவன் எங்க டாலி பேபி கொண்டுட்டான். இல்ல நான் இல்ல. நீதான் இவளை தள்ளி விட்டுருப்ப. என் டாலி பேபி விழுந்துட்டா. டாலி மா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல நீ எங்க டாலி கூட என்ன நம்ம பண்ணிட்டு இருந்த. உன்னோட பாவம் தான் எங்க டாலி வயித்துல வளர்ந்துட்டு இருக்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிட போதுன்னு தெரிஞ்ச உடனே நீ எங்க டாலி பேபிய ஒரேடியா கொன்னுட்ட. இல்ல அம்மா, நீ நாசமா போயிடுவடா. நீ நாசமா போயிடுவ. என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? யஷ நீ வீட்டுக்குள்ளேயே விடவே இல்லையே. இப்ப அவன் மேல பழி போடுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நடந்ததுக்கெல்லாம் யஷ் காரணம் இல்ல, நீதான் காரணம். யாராவது போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. டேய் நில்றா, எங்க ஓடுற? போலீஸ் ஸ்டேஷன் சார். செக்டர் 4ல ஒரு பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டா. என்னடா எங்க ஓடுற? இவன் தான் வீட்டுக்குள்ள இருந்தான். போடா. விடாதீங்க, போலீஸ் வந்துரும், புடிங்க. இவனை நான் இதுக்கு முன்னாடி கூட பாத்துருக்கேன். மத்தியான நேரத்துல இங்க வந்து போயிட்டு தான் இருப்பான். நகருங்க. இந்த ஆள் இந்த வீட்ல இருந்தா வெளியே வந்தான். இவனை விடாதீங்க இன்ஸ்பெக்டர் சார். சார் இங்க பாருங்க, டாலி சாகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் என் மேல மாடியில இருந்து வீசினா. டாலி 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 எழுதிட்டு வாங்க. அப்ப டாலி உன்னை பத்தி உண்மையை சொல்றவன் மிரட்டிருக்கா இல்லையா? அதனால நீ அவளை கொன்னுட்ட. கொன்னியா இல்லையா? சொல்லடி, இல்லைன்னா அடிச்சு பிரிச்சிருவேன் ராஸ்கல். சொல்லு சார்
நானும் என்னோட குரூப்பும் சேர்ந்து வெளிநாட்டுல பொண்ணுங்களை சப்ளை பண்ற வேலை பாக்குறோம். எங்கேயும் நாங்க அப்பாவி பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் செஞ்சு சம்பாதிப்போம். அவங்க வீட்டுல ஆள் தேவைப்பட்டது. அது தெரிஞ்சதும் நான் உடனே அவங்க வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தேன். அங்க டாலிய வேலை பண்ண வச்சு பணம் சம்பாரிச்சோம். நானும் முன்னாவும் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை, அதுவும் குறைஞ்ச காலத்துல குறைஞ்ச உழைப்புல. அதனால இந்த தொழிலுக்கு வந்தோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த டாலி ரொம்ப அப்பாவியா இருந்தா, அதனால வியாபாரம் செய்யறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. வீட்லயும் யாரும் இருக்க மாட்டாங்க, கஸ்டமர்ஸ் ரொம்ப ஈஸியா வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. டாலி பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் பிரச்சனையும் எங்களுக்கு ஆரம்பிச்சது. அப்ப அவ தொழில் செய்ய மாட்டேன்னு மறுத்தா. அதோட எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சா. உடனே நாங்க ரொம்ப பயந்துட்டோம். எல்லாமே நாசமா போயிடும் நினைச்சோம். அதனால அந்த அப்பாவி பொண்ணை கொல்றதுக்காக முடிவெடுத்திருக்க இல்லையா? உனக்கே தெரியல நீ ஜெயில் கம்பியா என்ன போறேன்னு. இனிமே பார், கொடூரமான கைதிக உன்னை வச்சு தொழில் பண்ண போறாங்க. நீ செத்தடி. Ha